where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. வைகாசி சர்வ அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ஆனந்தன்? சர்வ அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்துல இன்னைக்கு அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டும் இல்லாம இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான குவிந்திருக்காங்க. இவங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகள் தங்கள் குழந்தைகளோடும் குடும்பத்தோட கடல்ல குளிச்சு மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெப்ப காரணமாக கடல்ல குளிக்கிறது அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராட பல மணி நேரம் நீண்ட வரிசையில காத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கோயிலுகளையுமே பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஆனந்தி. இருந்தாலும் கோயில் நிர்வாகம் சிறப்பு தடுப்புகளை அமைத்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாம வாகன நெரிசல் வாகனங்கள் வரத்து அதிகமா இருக்கிறதுனால இங்கே கார் நிறுத்தும் இடங்கள் மிகவும் குறைவாகவே அங்கங்கே சாலைகள் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் போக்குவரத்தும் அவ்வப்போது பாதிக்கப்பட்டிருக்கு ஆனந்தி. சர்வ அமாவாசையொட்டி ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.